ஆக்சுவலாக பொள்ளாச்சி ஆஃபீஸில் வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற நியர்பை சிட்டிஸ் ஈவன் கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, பழனியிலலாம் வந்து வெறும் ஈஸி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பழைய டாக்குமெண்ட்டவே யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே 4வது நாள் இன்றைக்கி வந்து நின்றுட்டுருக்கோம். இதுவரையில் ஒன்றும் ப்ராசஸ் ஆகலை. இவங்க டிடி எடுத்துகிட்டு வந்தவங்களே எக்ஸ்ட்ரா 75 பேர் இருக்காங்க இனி ப்ராசஸ் பண்ணாங்க. அதாங்க டாக்குமெண்டேஷனில் வந்து நீங்கள் இப்போ போய் ரீவெரிஃபிகேஷன் போகும்போது வில்லேஜ் ஆஃபீஸர் அவைலபிள் இல்லை. அதே மாதிரி இபி ஆஃபீஸ் போனீங்கன்னா ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதான் பண்ணி முடிச்சது ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் வந்து பார்த்துருக்காங்க. போர் எங்கே இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸு எல்லாம் பார்த்துருக்காங்க. அதை வந்து மறுபடியும் எதுக்கு திருப்பி வந்து பண்ணணும்னு தெரியல. அதுக்கு விவசாயிகள்லாம் செலவு பண்ணி அதை பண்ணி கொண்டு வந்து டாக்குமெண்ட் கொடுக்கும்போது இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. மற்ற டிஸ்ட்ரிக்ட் இப்போ கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே அரை மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே 4 நாள் எல்லோரும் இங்கே இருக்கிற ஒரு 200 பேர் 4 நாள் இங்கே நின்றுருக்காங்க. இனி ஒன்றும் ப்ராசஸ் முடியல எங்களுக்கு. அட்லீஸ்ட் இன்றைக்கி கொடுத்த வரையிலுமாவது எங்களுக்கு அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது இல்லாட்டி டோட்டலாக பொள்ளாச்சி வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காங்க, இக்னோர் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் இக்னோர் பண்ண மாதிரி தான் எடுத்துக்கணும். இதை எப்போ சொல்லுங்கள். தமிழக அரசு சார்பாக டிசம்பர் 15ஆம் தேதி இரவு தக்கல் திட்டம் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்துறது அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் எங்களுக்கு தெளிவான அரசு மீடியாக்கள் எதுவுமே செய்தி பரவலாக வரல. அதனால் விவசாயிகள் தெரியறக்கே விவசாயி சொல்லி தான் எங்களுக்கு ஒரு நாளே பூரா அதில் போயிடுச்சு. 2வது நாள் எங்கள் ஆஃபீஸ் வந்து பார்த்தப்போ இந்த தேவையான டாக்குமெண்ட்டெல்லாம் வாங்கிட்டு சொல்லி அப்டேட் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்கள் விஓவும் சம்மந்தப்பட்ட இபி அலுவலர்களையும் போய் சந்தித்து மறுபடியும் அவங்க ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இதனால் இதனுடைய நடவடிக்கைகள் வந்து விரிவுபடுத்துறதுனால எங்களால் குறிப்பிட்ட நேரம் வந்து கொடுக்க முடியல டாடியை. அப்புறம் பேங்க்லேயும் போய் இதெல்லாம் பண்ணி போட்டு தான் டிடி எடுக்கணும் மாதிரி கட்டளையிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் விவசாயி வந்து எல்லா டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் போய் இதை நீங்களே அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்டேட்டிங் சென்டருக்கு போனால் அங்கே ஒரு விவசாயிக்கு 1 மணி நேரம் ஆகுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு நேற்று மதியம் 2 மணிக்கு அரசாங்கத்துலேருந்து அந்த சர்வர் கட் பண்ணிட்டாங்க. இதோட தக்கல் 10,000 முடிஞ்சது, நீ இல்லை திரும்பி போவாங்கன்னு எல்லா விவசாயியும் திருப்பி அனுப்பிட்டாங்க. இதனால் பேங்க்லேருந்து தேடி எடுத்து வந்தவங்களே இப்போ இன்னைக்கு காலையில் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்கலாம் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிறோம். கிட்டத்தட்ட 75 பேர் டிடியோட கையில் இருக்கிறாங்க. நீ எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. சாயங்காலம் ஒரு 4 மணி அளவுக்கு இந்த தகவல் தெரியும். இது எல்லாமே இந்த இது வெரிஃபிகேஷனுக்காக இதுக்கு விவசாயி 200 விவசாயிக்கு மேலே இருக்கும். இதனால் எங்களுக்கு இந்த நடைமுறையை இப்படி கொண்டு வந்ததுனால விவசாயினால சீக்கிரம் டிடி எடுத்து கொண்டு வந்தாலும் இந்த திட்டம் முடிஞ்சதுனால எங்களால் ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தாங்க.